مازال نور محمد متناقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متهللا وأحسن منك لم ترى قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وعليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய மகா பிரம்மாண்டமான அர்ஷுல் அதீம் முழுவதும் அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அர்ஷுல் அதீம் உடைய தலைவாயில்ல இருந்து அர்ஷுல் அதீம் உடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ் கேட்ல இருந்து மாஷா அல்லாஹ் எங்க திரும்பினாலும் அர்ஷுல் அதீம்ல மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையிபா எழுதப்படாத ஒரு இடம் கிடையாது மாஷா. எல்லாம் அர்ஷு முழுக்க அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணால் கண்ட ஷாஹிது இதை அறிவிக்கிறாப்ல. அபுல் பஷர் நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜஸது ஷரீஃப்ல ரூஹ் முபாரக் ஊதப்பட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முபாரக்கான ஐனைனி ஷரீஃபைன் திரு கண்களுடைய அந்த நோட்டம் காட்சி பார்வை எங்க படுது? அர்ஷுல் அதீம்ல படுது மாஷா அல்லாஹ். அரசுடைய தலைவாசல பார்க்கறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அங்க எழுதிருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அர்ஷு முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காணக்கூடிய அளவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பசீரத் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா குவத்தை கொடுத்தான் மாஷா அல்லாஹ். அர்ஷு முழுக்க பார்க்கறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்க திரும்பினாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குது மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த முபாரக்கான தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்ய திருக்காட்சியை தான் முதல்ல அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸது ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரூஹ ஊதன உடனே ரூஹு ஷரீஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜஸது ஷரீஃபில் வந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட முதல் திருக்காட்சி இதுதான் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த விஷயம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வலம் லிசானுல் ஹக்கில் கரீமான பிஷாரத் செய்றாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இது அர்ஷில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது, கலீஃபத்துல்லாஹ் அர்ஷில் பார்த்தாங்க. அதுபோல மாஷா அல்லாஹ் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் 8 சொர்க்கத்தையும் பார்த்தாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து, ஜன்னத்துல் நஈம்ல இருந்து, அதன்ல இருந்து, ஹுல்துல இருந்து, மஅவால இருந்து 8 சொர்க்க லோகங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்டாங்க. சொர்க்கத்துல ஒரு சின்ன ஒரு செடி, ஒரு சின்ன ஒரு பூ, ஒரு சின்ன ஒரு இலை, ஒரு சின்ன ஒரு பழம், ஒரு காய் எதுவும் பாக்கி இல்லை. எல்லாத்திலையும் எழுதப்பட்டிருந்துச்சு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அரிசி முழுக்க திருக்கலிமா எழுதப்பட்டு இருந்ததை கண்டது அல்லாஹ்வுடைய கலீஃபத்துல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கலோகங்கள்ல எங்க திரும்பினாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னா இந்த சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டு போறது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். மசாலா என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான் இல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போறதுக்கான நிபந்தனை ஷர்த் என்ன? ஈமான். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்த வலம் லிசானுல் ஹக்கில் கரீமா நாயக பிஷார செய்றாங்க. ஒரு கடுகளவாவது ஒரு கோதுமை மணி இருக்குது. அந்த கோதுமை குண்டு மணி என்ன ஒரு 10 மடங்கு ஆக்கினா அதுல ஒரு மடங்கு எவ்வளவு சின்னதா இருக்கும். அந்த அளவாவது ஈமான் இருக்கணும். அப்படி ஈமான் இல்லாத ஆள் என்ன செய்ய முடியாது? ஜன்னத்துக்கு போக முடியாது. அப்ப சொர்க்கத்துல எங்க திரும்பினாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டது என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அரிசில எங்க திரும்பினாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீஃபத்துல்லாஹ். சொர்க்கலோகத்துல எங்க திரும்பினாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வேற எந்த நபியிலே, எந்த ரசூல்ல, எந்த உலுல் அஸ்மோட பேரும் இல்லை, இஸ்மு ஷரீஃபும் இல்லை. இருக்கிறதெல்லாம் சையதுல் அம்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் வலம் இஸ்முல் ஆஸம் தான் இருக்குது. மாஷா எங்க திரும்பினான்? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஜன்னத்துக்கு போகணும்னு சொன்னா முதல்ல என்ன? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அர்ஷ் முழுவதும் காட்டிய காரணம் என்ன? ஆதமே, நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற்றுக் கொண்டதுக்கான அடையாளம் என்ன? ஆலமு ஷஹாதால இருந்து ஆலம் பர்ஸஹ்க்கு போகும்போது முத உங்களோட ரூஹு ஷரீஃப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? ஜஸதுல இருந்து எடுத்த உடனே நேரம் அரிசிக்கு கீழே கொண்டு போகப்பட. மாஷா அபு தாவூத் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. மாஷா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயக கோமான் லிசானுல் ஹக்கில் கரீமான் பிஷாரத் செய்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமான்ல யார் ஒருத்தர் ஹுஸ்னுல் ஹாத்திமா அல்லாஹ்ட தௌஃபீக்ல யாருக்கு உண்டாதோ அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன் ஆமீன். அவங்களுக்கு பேர் என்ன? ஆணா இருந்தா வலி, பெண்ணா இருந்தா வலியத்து. ஈமான்தாரி தான் மூமின்கள் தானே அவுலியாக்கள். ஈமானுக்கு தக்க விலாயத்து கூடும் குறையும். மாஷா அல்லாஹ். என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கோட ஈமான்ல இஸ்திகாமத்தாகி ஈமான்ல கமாலியத்தை அடைந்து பனு ஆதம்ல ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு மூமினோ மூமினத்தோ, வலியோ வலியத்தோ
அவங்க மசாலா என்ன ஹுஸ்னுல் காத்திமாவோட இன்திகால் ஆகும்போது, அந்த இன்திகால் ஆகிறதுக்கு முன்னாடி, மௌத்தாகிறதுக்கு முன்னாடி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்டு நாயகத்துடைய உம்மத்து என்ற அந்த ஃபக்ரோடு, அந்த பெருமையோடு இந்த உலகத்திலிருந்து போகும்போது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலா 5000 மலக்குகளை அனுப்புவானா. சுப்ஹானமன் ஜல்ல ஜலாலா. 5000 மலக்குகளை அழைச்சிக்கிட்டு யார் வருவா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாப்ல. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 5000 மலக்குகளை அழைத்து கொண்டு வருவாங்களாம் மாஷா அல்லாஹ். அப்படி வரும்போது வந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த வலியத்தான மூமினத்தான இன்திகாலுக்கு தயாரா இருக்கிற அந்த பனு ஆதம பார்த்து மாஷா அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாப்லையா, யா வலி அல்லாஹ், அல்லாஹு அக்பர், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம வலம் நாரின் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபோடு, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார் மவத்தத் ஷரீஃபோடு. ஏன்னா மஹப்பத் ரசூலும் மவத்தத் அஹ்லு பைத் அத்ஹார் இல்லாம என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான் கிடைக்காது. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானோடு மாஷா அல்லாஹ் ஒருத்தர் மௌத்தாகும் போது பனு ஆதம்ல ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ, மூமினா மூமினத்தோ, அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்ராயில் ரூஹ வாங்க வரும்போது 5000 ரஹ்மத்துல் மலக்குகள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூட வருவாப்ல மாஷா. அபூ தாவூத் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, 5000 மலக்குகள் வந்து இந்த மூமினத்தான அந்த இன்திகாலுக்கு தயாரா இருக்கிற பனு ஆதம் பார்த்து சொல்லுவாப்லையா, யா வலி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலியே, இன்னல்லாஹ யுக்ரியுக ஸலாம், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி ஆமீன் ஆமீன், இன்னல்லாஹ யுக்ரியுக ஸலாம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. அல்லாஹ் தனக்கு சலாம் சொன்னதை நினைச்சு அந்த மூமின், அந்த மூமினத், அந்த வலியத்து, அல்லாஹ் எனக்கு, என் ரப்பு எனக்கு சலாம் சொல்லிட்டானேன்னு அந்த சந்தோஷத்துல லஸ்ஸத் ஆகும்போது, அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது எந்த விதமான சிரமமும் இல்லாம, எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, எந்த விதமான ஒரு வேதனையும், ஒரு சங்கடமும், ஒரு ஹம்மும், ஒரு கம்மும், ஒரு ஹுசனும் இல்லாம மாஷா அல்லாஹ் என்ன ஜஸதுல இருந்து அந்த ரூஹ் அப்படியே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே மாஷா அல்லாஹ் என்ன அப்படி வெண்ணெயில விழுந்த நூலை போல மாஷா அல்லாஹ். வெண்ணெயில ஒரு நூல் பட்டா அந்த நூலை எடுக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்குமோ அது மாதிரி மாஷா அப்படியே ஜஸதுல இருந்து அந்த ரூஹை கொண்டு போனோம். நேரா இந்த ரூஹ் எங்க போகுது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அர்ஷுடைய தஹத்துல போய் மாஷா அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 5000 மலக்குகளும் இந்த கூட்டிட்டு போற இந்த ரூஹ் வலியத்து ஆனா பெண்ண ஒரு மூமினத்துடைய இந்த ரூஹும் சஜ்தால இருக்கும் மாஷா, சஜ்தால ஆயிரும் மாஷா, சுஜூது செய்யும் மாஷா. காரணம் என்ன? அல்லாஹ் தபாரக வ தஆலா காட்டுறான், என் அடியானே அபுதே, நீ காலமெல்லாம் இந்த திருக்கலிமாவை கல்புல வச்சிருந்தியோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த கலிமாவை பார்த்தியா? என்னுடைய பிரம்மாண்டமான இந்த அர்ஷுல் அஸீம் முழுவதும் அந்த திருக்கலிமா இருக்குது மாஷா அல்லாஹ். என்னுடைய அரிசை பிரகாசிக்க செய்யறது என் ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலம் மாஷா அல்லாஹ். உன்னுடைய கல்பை பிரகாசமாக்கி வச்சது எந்த கலிமாவோ அந்த கலிமா தான் என்னுடைய அரிசை பிரகாசிக்க செய்து மாஷா அல்லாஹ். எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா உன்னுடைய கல்பை பிரகாசமாக்கி வச்சு ஒன்னை இங்க கொண்டுகிட்டு வந்துச்சோ, அந்த கலிமா சாதாரண கலிமா அல்ல, என்னுடைய பிரம்மாண்டமான அரிசை பிரகாசமாக்கிய கலிமா மாஷா அல்லாஹ். அதுதான் நான் உனக்கு தௌஃபீக் செய்தேன். உன்னுடைய கல்ப மாஷா அல்லாஹ் என்ன அந்த கலிமாவை கொண்டுதான் என்ன உன் கல்பு அல்ஹம்துலில்லாஹ் பிரகாசமானுச்சு மாஷா அல்லாஹ். இந்த கலிமாவுடைய நிஸ்பத்து தான் உன்னை இந்த
என்னுடைய அர்ஷுல் அதையுடைய தஹத்துல கொண்டு வந்து சேர்த்துருச்சுன்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் என்ன அந்த அப்துக்கு சோபனம் மர்ஹபன் சொல்லி மாஷா அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன அடுத்த ஆணை பிறப்பிப்பான். எப்படி அதுக்கு தத்ஃபீர் நடந்துகிட்டு இருக்கும். என்ன இஸ்ராயிலே என்னுடைய இந்த அப்துடைய ரூஹை என்ன எந்த ஜசதிலிருந்து வாங்கினீங்களோ அங்கேயே கொண்டு போய் விடுங்க. ஜசதுக்கு மறுபடியும் ரூஹ திரும்பி வருது. அதுக்கடையில் கபருக்கு போயாச்சு. அந்த மாஷால் முன்கர் நக்கீர் வந்தாச்சு. மாஷா அல்லாஹ் கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நாயகம், நம்முடைய ஆரோக்கிய ரட்சகர் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர மஜ்தவல்லம் நம்மையால் ரஹமத் காட்டி மாஷால் என்ன நம்மளை ஹிஃப்ல செய்யறதுக்கு நமக்கு ஹிமாயத்து கொடுக்கறதுக்கு தயார நாயகர் இருப்பாங்க. மாஷா புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய தஹத்துல இருந்து இந்த திருக்கலிமாவுடைய மகா கௌரவத்தை மகா மகிமையை அறிந்து வரக்கூடிய இந்த ரூஹ் மாஷா அல்லாஹ் கலிமாவுடைய நாயகரா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் மாஷா அல்லாஹ் ஆனந்த பரவசம் தாண்டவம் ஆடும். மாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிருபா கடாசியத்தை காருண்ய பேருபகாரத்தை பெருங்கருணையை பெற்று கொண்டவுடன் மாஷா அல்லாஹ் இந்த ரூஹ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் கொண்டு என்ன அர்ஷுக்கு ஜன்னத்துக்கு அனுப்புறாங்க. ஜன்னத்துல உள்ள ஃபானூஸ்ல அதாவது ஜூம் லைட்ஸ் இருக்குதுல அது மாதிரி ஜன்னத்து முழுக்க ஜூம் லைட்ஸ் இருக்கும். அந்த ஜூம்ல லைட்ஸ்ல கொண்டு போய் இந்த ரூஹ மாஷா அல்லாஹ் என்ன அங்க விடப்படும். புரிஞ்சா? இந்த ரூஹ அங்க பார்க்கும். எப்படி அர்ஷ் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்துச்சோ, அர்ஷ எந்த கலிமா பிரகாசிச்சுச்சோ, இந்த ரூஹுடைய இந்த ரூஹ் எந்த ஜசதுல இருந்துச்சோ அந்த ஜசதுடைய கல்பை எந்த கலிமா பிரகாசிச்சோ அந்த கலிமா சொர்க்கத்தை பூரா பிரகாசிச்சு கொண்டிருக்கும். மாஷா எங்க திரும்பினாலும் சொர்க்கத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கும். மாஷா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு தஷக்குர் செஞ்ச நிறைய மாஷா அல்லாஹ் இந்த மூமினுடைய ரூஹ் என்ன சொர்க்கத்துல அப்படியே சுகந்தர பறவையாக மாஷா அல்லாஹ் ஃப்ரீ பேர்டாக மாஷா அல்லாஹ் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம என்ன நினைத்த இடங்களுக்கெல்லாம் இந்த கலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு இந்த ரூஹ் மாஷா அல்லாஹ் பறந்து திரிந்து ஆனந்த பரவசமா இருக்கும். மாஷா அந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆலு பைத் தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் ஜத்த ஹாஜா முயினுத்தீன் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் வ அஃபாது அலைனா பரக்காத் மின்ஹு தாரத் ஆமீன். கதமைன் ஷரீஃபைன் நாளின் கரீமனுடைய பரக்காத் ஆலா ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஈமானுடைய அந்த ஷரஃப மாஷா அல்லாஹ் பாருங்கள் இஹ்வத்துல் ஈமான் எந்த அளவுக்கு மகா உயர்வானது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய அந்த ஈமான் இருக்குது. மாஷா அல்லாஹ் நம்முடைய கல்பையும் ரூஹையும் ஜசதையும் நம்முடைய துனியாவையும் ஆகிரத்தையும் அது என்ன பேரானந்த பரவசமாக கூடியது. மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக். மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக். மாஷா அல்லாஹ் இந்த திருக்கலிமாவுடைய ஈமானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமான் நமக்கு ஹாசிலாக வேண்டுமேயானால் நமக்கு ஜாரியாக வேண்டுமேயானால் இந்த கலிமாவை கூட நமக்கு மாஷா அல்லாஹ் ஃபத்ஹ் கிடைக்க வேண்டுமேயானால் கலிமாவுடைய நாயகராகிய கண்மணியாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்கள் அதற்கு அழகான இர்ஷாதாத்து தய்யிபா ஃபர்முதாத் நபவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க. மாஷா ஃபர்முதாத் நபவியா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமால் பிஷாரஸ். மாஷா அல்லாஹ். ஒரு மனுஷன் ஒரு பனு ஆதம் ஒரு ஆணோ பெண்ணோ எத்தனை முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 1000 அல்ல லட்சக்கணக்கான முறை ஓதுனாலும் சரிதான்.
இந்த கலிமாவுடைய ஈமான் கல்புல எப்போ போய் சேரும்? கலிமாவுடைய நாயகராகிய ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷீன் அர்ஷே பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப் எப்போ கல்புக்கு வருதோ அப்பதான் அந்த கலிமாவோட ஈமான் வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் மாஷாஅல்லாஹ். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் தையபா செய்றாங்க. நாம் என்ன எத்தனையோ கணக்கில்லாத முறை இந்த ஹதீஸ் நாம இந்த ஹதீஸை படிச்சு கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். படிக்க படிக்க கேட்க கேட்க மாஷா அல்லாஹ் நம்முடைய ஈமானுக்கு சலாமத்து உண்டாகி கொண்டே இருக்கும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய மாஷா. என்ன ஹதீஸ்? லா யூமினு அஹதுக்கும், லா யூமினு அஹதுக்கும், ஒருவன் மூமினாக முடியாது. ஆணோ பெண்ணோ என்ன இபாதத் செய்தாலும் சரிதான். ஒரு மசாலா என்ன மக்கால போய் காபத்துல்லாலே உட்கார்ந்துருக்கிறார். காபத்துல்லா ஷரீஃபில் மதாஃபுடைய சான்ல என்ன ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மகாம் இப்ராஹிம்க்கும் மாபையிலேயே கியாமத்து நாள் வரைக்கும் இருந்தேன்னா இரவும் பானி இபாதத் செய்கிறார். ஒரு சின்ன ஒரு கராஹத்து கூட அவர்கிட்ட சம்பவிக்காம அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹுடைய மஹப்பத் இல்லை, ரசூலுல்லாஹுடைய மஹப்பத் இல்லை. மஹப்பத்துக்கான அலாம் இபாதத் மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சவன மஹப்பத் வந்துடாது. இபாதத் மாஷா அல்லாஹ் என்ன இப்லீஸ்கிட்ட உண்டு, இபாதத்து முனாஃபிகீன்கள்ட்ட உண்டு. அது அவனுக்கு அவன்கிட்ட இபாதத்தா இருக்கும். அல்லாஹ் இடத்துல இபாதத்தாக கபூல் செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் இடத்துல இபாதத்தாக அது கபூல் செய்யப்பட மாட்டாது. துல்ஹுவைஸரா தமீமிட்ட இபாதத்து உண்டு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அவங்க எல்லாம் சொன்னாங்க, உங்களோட தொழுகையோட அவன தொழுகை கம்பேர் பண்ண என்ன உங்க ஸலாத்து சௌமுல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை விட ஜாஸ்தியா இருக்கும் அவன்கிட்ட. அது மாதிரி என்ன அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ட்ட என்ன நிறைய இபாதத் இருந்துச்சு. ஆனா குர்ஆன் என்ன சொல்றது? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன வ யம்னஊனல் மாஊன். அப்போ அவன்கிட்ட அது இபாதத்தா இருந்துச்சு. ஆனா இந்த இபாதத்துக்குள்ள மாபூத் இருக்கிறான அல்லாஹ் அவனிடத்துல இபாதத்தாக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எப்போ? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாத வரையிலும், ஈமான் இல்லாத வரையிலையும் இபாதத்துக்கு அல்லாஹ் இடத்துல என்ன ஒரு ஹுர்மத் ஒரு கௌரவமும் உண்டாகாது, ஒரு ஷரஃபும் கிடையாது. அப்ப என்ன லா யூமினு அஹதுக்கும், ஒருவன் மூமினாக முடியாது. ஹத்தா குன ஹப இலைஹி, அவன் என்னை நேசிக்காத வரையிலையும், என்னை பிரியப்படாத வரையிலையும், என்ன மஹப்பத் செய்யாத வரையிலையும். அதோட உடல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரவூஃபுர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாழ்க்கை வெற்றி ஆகுறதுல நம்மை விட நம்முடைய பெற்றோர்களை விட அதிகம் அதிகம் அதுல ஆசையோடு ஹிர்ஸா இருக்கிறவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம எப்படியாவது என்ன ஜெயம் அடையணும், நாம ஃபத்ஹாவணும், நம்முடைய துனியாவும் ஆகிரத்தும் சஆதத்தாவணும் என்ற விஷயத்துல என்ன நம்மீது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள் காட்டக்கூடிய ரஹ்மத்து போல யாராலையும் காட்ட முடியாது. மாஷா நம்மை பெற்றெடுத்த நம்முடைய உம்மா நம் மீது காட்டக்கூடிய ரஹ்மத்தை விட நம் மீது என்ன கோடான கோடி 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 அது பிலா ஹத் பிலா ஹதத் நம் மீது என்ன ரஹ்மத்துடைய மழையை பொழிந்து கொண்டு இருக்கிறாங்க. பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بان تصلي عليه. அதன் காரணத்தினால ஒருவன் மூமினாக முடியாது, என்னை பிரியப்படாத வரையிலையும் அப்படின்னு உடல நாயகம். அந்த பிரியம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த நேசம் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்கிற அந்த மஹப்பத் எந்த நிலையில இருக்கணும், அந்த மஹப்பத்துக்கான தாரீஃப் கொடுக்குறாங்க. சய்யிதுல் ஆலமீன் ஜீனத்தே ஃபர்ஷ ஜமீன் ஜானஷீன் அர்ஷ பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்நாயகம். லா யூமினு அஹதுக்கும், ஒரு மூமினாக முடியாது. ஹத்தா குன ஹப இலைஹி, அவன் என்னை பிரியப்படாத வரையிலையும். எப்படி? மின் வலதிஹி வாலிதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். மின் வலதிஹி வாலிதிஹி, அவன் பெற்றோர்களை விடவும் அவன் பெற்ற பிள்ளைகளை விடவும் எல்லா மனிதர்களை விடவும் மேலாக
என்னை மஹப்பத்து செய்யாத வரையிலே அவன் மூமினாக முடியாது. அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் ஜல் நஸீபனா ஃபித் தாரைன். ஆமீன் ஆமீன் ஆமீன். மாஷா அல்லாஹ். என்ன ஸாத் முஹம்மதியாவின் மீது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமானை ஆசிக்கக்கூடிய, ஈமானை விரும்பக்கூடிய, ஈமானை பிரியப்படக்கூடிய, ஈமானை தேடக்கூடிய, மூமினா ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ள நாம் எவ்வாறு கலிமாவின் நாயகரான சிர்ருல் மசூன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜதுவால நாயக கோமானை எவ்வாறு மஹப்பத்து செய்ய வேண்டும், அந்த சூரத் ஷரீஃப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக நாயக நமக்கு என்ன செய்யறாங்க, தல்கீன் பண்றாங்க, இர்ஷாதாத் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷாரத் தய்யிபா கொடுக்கறாங்க. சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் தாது இஸ்ஸா வல் அலி தல் ஹஸன் வல் ஹுசைன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜதுவால நாயக கோமான் லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வலதிஹி வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். மின் வலதிஹி வாலிதிஹி, நம்முடைய வாலிதேனை விட மேலாக, நம்முடைய உம்மா வாப்பாவை விட மேலாக, நம்முடைய பிள்ளைகளை விட மேலாக, மனைவி மக்களை விட மேலாக, எல்லா மனிதர்களை விட மேலாக, ஏன் நம்மை விட மேலாக, நம்மீது நமக்கு எவ்வளவு பிரியம் இருக்குதோ அதை விட ஜாஸ்தியாக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். ஹதாவுடைய பரக்கத்துக்கு வந்து அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். நம்மை விட நம்முடைய நஃப்ஸின் மீது நமக்கு எந்த அளவுக்கு பிரியம் இருக்குதோ அதை விட மேலாக நாம் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமானே நம்முடைய உயிரை விட மேலாக நாம் எப்போ மஹப்பத் வைச்சோமோ, நாம எப்போ பிரியப்பட்டோமோ, நாம எப்போ நேசிச்சோமோ அப்பதான் மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் தய்யிபாவுடைய, கலிமத்துல் ஹக்குடைய ஈமானை ஹய்யுல் கய்யிமான அல்லாஹுல் ஜலால் அவனுடைய அபுதாகிய நம்முடைய கல்புல அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஹிமாயத்தை கொண்டு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். அல்லாஹ் கொண்டு வந்து நம்முடைய கல்புல ஈமானை அமைச்சிட்டாங்கிறதுக்கான அலாமத். மாஷா அல்லாஹ் அலாமத்துல் ஈமான், அலாமத்துல் ஈமான். மாஷா அல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாயகம் கட்டளையிட்டது போல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவிட்டது போல, நாயகம் நமக்கு ஆர்டர்ஸ் போட்டது போல, நம்முடைய உம்மா வாப்பாவை விட மேலாக, நம்முடைய மனைவி மக்களை விட மேலாக, எல்லா மனிதர்களை விட மேலாக, எல்லா வஸ்துக்களை விட மேலாக, மால தௌலத்தை விட மேலாக, நம்முடைய நஃப்ஸை விட அதிகம் நம்முடைய உயிரை விட மேலாக நம்முடைய ஆரிய நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களை நாம மஹப்பத்து வைக்கிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டாங்கிறதுக்கான அலாமத். அதுக்கான அலாமத் என்ன? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக் நம்முடைய கல்புல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறதுக்கு அலாமத்து கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமானை நம்முடைய உம்மா வாப்பாவை விட மேலாக, நம்முடைய மனைவி மக்களை விட மேலாக, எல்லா மனிதர்களை விட மேலாக, நம்முடைய உயிரை விட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லிசானுல் ஹக்கில் கரீமான் நாயகம் எவ்வாறு நாயகத்தை நேசிக்க வேண்டும் கட்டளையிட்டாங்களோ அவ்வாறு நாம நேசிக்கும் போது கலிமா நம்முடைய கல்புல் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானை கொண்டு வந்து ரப்புல் ஆலமீன் சேர்த்துட்டாங்கிறதுக்கு அலாமத்தா எப்படி இது இருக்குதோ அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டது போல நாம பிரியப்பட்டுட்டோம், ரசூலுல்லாஹ் நாம நேசிச்சிட்டோம், அதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்துட்டாங்கிறதுக்கான அதுக்கான அலாமத் அடையாளம் என்ன? அஹ்லு பைத்தா தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாத குதுசியா சய்யிதத்துல் ஆலமீன் قبض رسول الله قطعة حبيب الله بضعة محمد فاطمة البطول عليها الصلاة والسلام أمير المؤمنين وارث رسول الله وصي حبيب الله
அபு துராப் அபுல் ஹசனை நஃப்ஸ முஹம்மதி அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சுல்தானுஷ் ஷுஹதா முஜ்தபா கர்பலா இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வலம் தவாத குதுசியாவான நுஃபூஸ ஆலியாவை நாம எப்போ மஹப்பத் ஷரீஃப் மட்டுமல்ல மவத்தத் ஷரீஃப், மவத்தத் ஷரீஃப் நாம செஞ்சோமோ அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நாம நேசிக்கிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டாங்கிறதுக்கான அலாமத்து அதுதான் மாஷா அல்லாஹ். இதுக்கு நாம ஒரு அழகான ஒரு சம்பவத்தை, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீம்ல இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில நடந்த ஒரு சம்பவத்தை நாம இதுக்கு அழகான தலீலாக முன்மாதிரியாக ரோல் மாடலாக நாம காண முடியும். மாஷா அல்லாஹ். இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன பிரபலமான முஸ்னத் அஹ்மதுல இருந்து சஹீ முஸ்லிம்ல இருந்து ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸுடைய சம்பவம் நீண்ட சம்பவம், நான் முக்தசர் குலாசா மட்டும் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ் என்ன புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க பிரபலமான ஒரு சஹாபி புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்தவல் நாயகமான் அவர்கள் யமனை ஃபதஹ் செய்யறதுக்கு, யமனை வெற்றி கொள்றதுக்காக, யமன் நாட்டை வெற்றி கொள்றதுக்காக சையதுனா அலி கர்ரமல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தலைமையில நாயகம் ஒரு படையை அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த படையில போன சஹாபி புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு வரும்போது மாஷா அல்லாஹ் ஹுதைபியால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லாஹிர் ஆலமு ஷஹாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு பலத்தில் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசாலா என்ன ஹஜ்ஜுக்கு வந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு ஒரு படை அனுப்புறாங்க. அது சையதுனா அலி நாயகத்துடைய தலைமையில போகுது. அந்த சஹாபத்துடைய ஜமாத்தெல்லாம் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு போறாப்புல. அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்பி வரும்போது மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீரே ஹும்ல இருக்கிறாங்க. கதீரே ஹும்ல இருக்கும்போது அலி நாயகம் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன மக்கத்தில் இருக்கும்போது அலி நாயகம் வந்துட்டாங்க. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமன்ல அவங்க வந்து எப்போ சேர்றாப்புல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீர்ல இருக்கும்போது, கதீரே ஹும்ல இருக்கும்போது தான் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. புரைதா வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட உடனே சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜாத் ஷரீஃப் சையதுனா அலி நாயகத்தின் மீது சில கம்ப்ளைண்ட் பண்றாப்புல புரைதா. நல்லா கவனிக்கணும். யாரு? சஹாபி புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அலி நாயகத்தின் மீது சில கம்ப்ளைண்ட் பண்றாப்புல இந்த புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை குறிச்சு புரைதா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரைதாவுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவும் ஜவாபு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிதமத்தில் இருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய அரிஷ் முபாரக் முன்னாடி, நாயகத்துடைய ஹோலி டென்ட் முன்னாடி எல்லா சஹாபத்தையும் கூட்ட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரையும் கூட்டியாச்சாங்க. மாஷா அல்லாஹ். கூட்டின உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரைதாக்கு மட்டுமல்ல கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய இந்த மொத்த உம்மத்து சமூகத்தார்களுக்கும், உம்மத்தே முஹம்மதியா மொத்த பேருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை கொண்டு ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, ஒரு பனு ஆதம் ஆணோ பெண்ணோ எப்போ மூமினாக முடியும் என்ற
அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா பயான் செய்றாங்க. அதாவது எல்லா சஹாபாக்களும் கூட்டிட்டாங்க. கூடனோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட குத்துபா ஷரீஃப், நான் குலாசா முக்தசர் மட்டும் சொல்றேன், மெயின் சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன். மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரைதா பார்த்து கேட்கிற, அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடி இருக்கிற அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அலியுடைய விஷயத்துல என்ன நுக்சானியத்தை சில பேர் தேடுறாப்புல, அலி இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறாப்புல, அலி இடத்துல என்ன பிழை கண்டுபிடிக்கிறாப்புல. அது எவ்வளவு பெரிய முசீபத்து சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஃபமன் தனக்கஸ அலியன் ஃபக்கத் நக்கஸ் ஃபமன் தனக்கஸனி ஃபமன் தனக்கஸ அலியன் ஃபக்கத் தனக்கஸனி ஃபமன் தனக்கஸ அலியன். நாயகம் சாஸ்மர்கள் குறிப்பாக புரைதா கூப்பிட்டு, யா புரைதா ஃபமன் தனக்கஸ அலியன் ஃபக்கத் தனக்கஸனி. யார் அலியிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறாரோ, குறை கண்டுபிடிக்கிறாரோ, பிழை கண்டுபிடிக்கிறாரோ, நுக்சானியத்தை அலியிடத்தில் யாரு தேடுறாரோ அவர் அலியிடத்துல தேடல, என்னிடத்தில் தேடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் மாஷா அல்லாஹ் குத்பாத் ஷரீஃப் இர்ஷாதாத் தய்யிபா செய்றாங்க. மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பரை அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சு தர்றாங்க. மாஷா அல்லாஹ். ஃபமன் தனக்கஸ அலியன் ஃபகத் தனக்கஸனி. யார் அலி இடத்துல நுக்சானியத்தை, டாக்கிஸான விஷயங்களை அலி இடத்துல யாரு தேடுறாரோ, அலி இடத்துல யாரு குற்றம் கண்டுபிடிக்கிறாரோ, அலி இடத்துல யாரு பிழை கண்டுபிடிக்கிறாரோ அவர் அலி இடத்துல தேடல, என்னிடத்தில் தேடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் யாராவது ஒரு ஆள் என்ன குற்றம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? துனியாவும் ஹலாக் ஆயிடும், ஆখিরাத்தும் ஹலாக் ஆயிடும். அவன் மசாலா என்ன எத்தனை கோடி தரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எத்தனை கோடி சொன்னாலும் சரிதான், ஒன்னு ரெண்டு அல்ல, 10 100 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி கோடியா சொல்றார். காபத்துல்லாஹ்ல உட்கார்ந்து மதாஃப்ல இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் மகாம் இப்ராஹிம் மாபைன்ல இருந்து ஷாயிலுல்லாஹ் சஃபா மர்வாவுடைய அந்த மாபைன்ல இருந்து ஒரு இடம் பாக்கில, எந்த இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆசார் ஷரீஃபாக ஷாயிருல்லாஹ்னு சொல்றாங்க குர்ஆன் ஷரீஃப்ல. எதையெல்லாம் கண்ணியப்படுத்துறது, கௌரவிக்கிறது அல்லாஹ் தக்வான்னு சொல்றானோ அந்த எல்லா இடத்துலையும் இருந்து திருக்கலிமாவை கோடான கோடி முறை கியாமத் நாள் வரையிலே ஓதுனாலும் ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு நுக்சானியை தேடினா அவனுக்கு ஏதாவது அல்லாஹ்ட்ட கிடைக்குமா? அல்லாஹ்ட்ட அவனுக்கு என்ன அதாபு தான் கிடைக்குமே தவிர என்ன, அதை தவிர வேற ஒன்றும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கதபு தான் அவனுக்கு பரிசா கிடைக்குமே தவிர என்ன வேற எதுவும் கிடைக்காது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரைதா சொல்றாங்க, யா புரைதா ஃபமன் தனக்கஸ அலியன் ஃபகத் தனக்கஸனி ஃபமன் தனக்கஸ அலியன் ஃபகத் தனக்கஸனி. யார் அலி இடத்துல பிழை கண்டுபிடிக்கிறானோ, யார் அலி இடத்துல ஹதா தேடுறானோ அவன் அலிட்ட தேடல, என்னிடத்தில் தேடியவன் ஆவான், என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடித்தவன் ஆவான், என்னிடத்தில் பிழையை எதிர்பார்க்கிறவன் ஆவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், தாங்கள் மாஷா அல்லாஹ் தாஹிர் முத்தஹர், தாங்கள் அல்லாஹ்வுடைய நூர்ல நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி தங்களுடைய நாலன் ஷரீஃபுடைய பரக்கத்துல எல்லா அம்பியாக்களும், எல்லா ரசூல்மார்களும், எல்லா உலுல் அஸ்புகளும், எல்லா மலக்குகளும் தங்களுடைய நாலன் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப் கொண்டு எல்லாரும் மாசூமின்களாக இருக்கும்போது நாயகமே தங்களிடத்தில் எப்படி நாயகமே எந்த விதமாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும்? அதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நூருல் வஜூதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கரமதுவானம் சேர அலி நாயகத்து இடத்துல என்ன யாரு ஹதா தேடுறானோ, அலி நாயகத்தில் யாரு குற்றம் கண்டுபிடிக்கிறானோ, அலி நாயகத்து பேர்ல என்ன யாரு வெறுப்பு காட்டுறானோ, அலி இடத்துல யாரு பிழை கண்டுபிடிக்கிறானோ அவன் அலி இடத்துல பிழை கண்டுபிடிக்கிற அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல அவன் தேடுறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அடுத்து நாயகம் திருவிழா மாறாங்க யா புரைதா ஃபமன் ஃபாரக அலியன்
ஃபமன் ஃபாரக அலியன் ஃபகத் ஃபாரகனி, யார் அலியை விட்டு பிரிந்தானோ அவன் என்னை விட்டு பிரிந்தவன் ஆவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யார் அலியை விட்டு விலகிட்டானோ, யார் அலியை விட்டு விலகிட்டானோ அவன் அலியை விட்டு விலகல. செய்தனா நப்ச முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவன் விலகல. அவன் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ரசூல் ரஹ்மத் ஷஃபீ உம்மத் ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமது வலம் ஹதரத்துல் கரீமுடன் அவன் விலகிட்டான். ஃபமன் ஃபாரக அலியன் ஃபகத் ஃபாரகனி. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா புரைதா அலியும் மின்னி வ அன மின்ஹு. இந்த எல்லா பஷாராத்து தையிபாவை கேட்ட உடனே புரைதா ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சிட்டாப்ல. என்ன செஞ்சாப்ல? நாயகமே, தாங்கள் பரிசுத்தமான திருக்கரத்தை எனக்கு தாங்க யா ரசூலுல்லாஹ். நான் மறுபடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் கலிமா சொல்லி நான் மறுபடி முஸ்லிம் ஆகணும் நாயகமே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஹாபி மாஷாஅல்லா ஈமான் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய லிசான் ஹக்கல் கரீமால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வச்சிட்டாங்க. என்ன கேக்குறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லல, புரைதா மறுபடியும் கலிமா சொல்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லல. சஹாபி சொல்றாங்க, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு, எஜமானே, என் ஆரியர் நாயகமே, ஹபீப ரப்பல் ஆலமீனே, யா ரசூலுல்லாஹ், தாங்களுடைய தஸ்த் அஷ்ரஃபுல் அஸீம், தாங்கள் தெய்வீகத்தை வைத்த கரத்தை எனக்கு தாங்க நாயகமே. நான் மறுபடியும் நான் மாஷா அல்லாஹ் கலிமா சொல்லணும் யா ரசூலுல்லாஹ். நான் மறுபடியும் கலிமா சொல்லணும் யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் தர்ற வரையிலையும் புரைதா ரசூலுல்லாஹ்வுடைய அரிஷ் முபாரக் முன்னாடி இருந்து நகரல மாஷா அல்லாஹ். அங்கேயே மலை போல் நின்றாப்ல மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் தந்தாங்க மாஷா அல்லாஹ். மறுபடியும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை சொன்னார்கள் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன புரைதா ரலியல்லாஹு சொல்றாங்க மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரசூலை நான் எப்படி பிரியப்படுறனோ அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாரை நான் பிரியப்படக்கூடிய தௌஃபீக்க அந்த முபாரக்கான சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமான் கல்புக்கு வந்துருச்சு மாஷா அல்லாஹ். இவர்கள் தான் சஹாபி அஸ்ஹாபி கன்ஜூ, இவர்கள் தான் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரிலாவுக்கு சொந்தக்காரங்க மாஷா அல்லாஹ். இவங்கள மாசாலமே என்ன கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம், நமக்கு ஜன்னத்துல கொண்டு போய் நம்மள சேர்த்துரும் அவங்களோட அந்த வே, ட்ரூத் வே. மாசாலா என்ன அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கரமது வலம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையிபாவுடைய ஈமானுடைய அந்த கனியை, ஈமானுடைய அந்த கனி, அந்த ஈமான் சொல்லக்கூடிய அந்த பழம் இருக்குதுல்ல, அந்த ஃப்ரூட், அதை நாம் எப்படி புசிப்பது, நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, நாம் எப்படி அதை உண்ணுவது என்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக நம்முடைய ஆரோக்கிய நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமா நமக்கு பிஷாரத் செஞ்சது மட்டுமல்ல, ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் பிராக்டிகலா நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலுமாத் மஃபூமாத் அதா செய்றாங்க மாஷா அல்லாஹ். நமக்கு புரிய வைக்கிறாங்க, நமக்கு அறிவிச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நூர் நம்முடைய ஆரோக்கிய நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் மாஷா அல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை கொண்டு மாஷா அல்லாஹ் நாம் திருக்கலிமாவுடைய ஈமானை பெற்று, திருக்கலிமாவுடைய ஈமானை கொண்டு சஆதத்து தாரை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமானால் கலிமாவுடைய நாயகரான கண்மணியாம் ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷீன் அர்ஷே பரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ நாயக கோமானை நம்முடைய உம்மா வாப்பாவை விட மேலாக, நம்முடைய மனைவி மக்களை விட மேலாக, எல்லா மனிதர்களை விட மேலாக, நம்முடைய பொன் பொருளை விட மேலாக, நம்முடைய மால தௌலத்தை விட மேலாக, நம்முடைய உயிரை விட மேலாக நாம் பிரியப்பட வேண்டும். அவ்வாறு நாம் பிரியப்பட்டு விட்டோம்ங்கிறதுக்கான அலாமத்து அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தவாத் குதுஸியா வாஹிய சய்யிதத்துல் ஆலமீன்
بضعة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام أمير المؤمنين نفس محمد علي عليه الصلاة والسلام أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام سلطان الشهداء المجتبى الكربلاء إمام علي مقام سيدنا حسين عليه الصلاة والسلام جماعة قدسية نفوس عالية உடைய மவத்தத் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து விடுவான். அந்த மவத்தத் ஷரீஃபை நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக நாம் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த மவத்தத் ஷரீஃபை நமக்கு ஹாசிலாக்கி தரக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் தௌலத்துல் அக்பரான காஜா முயினுத்தீன் சிஷ்தி நாயகம் மாஷாஅல்லாஹ். காஜா முயினுத்தீன் உடைய நூரைனி ஷரீஃபைனான என்னுடைய அப்துல் கரீம் தோரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ ஃபாத அலைஹில் பரக்காத் பின் முஹம்மத் தஹரத்னா மின் மசாலைனா நம்முடைய சுலூக்குடைய தரீகத்துடைய மன்ஹஜ் ஐடியாலஜி அகீதா ஏத்தக்காத மசாலா என்ன ஷரியத் முஹம்மதியாவில் எது ஐனியத்தோ அதுதான் நமக்கு மசாலா என்ன தசவுஃப் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. மசாலா தசவுஃப்ங்கிறது என்ன ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயம் அல்ல. ஷரியத்துடைய ஐனியத்தை மஃபூம் ஆக்குறது தான் தசவுஃப் மசாலா. தசவுஃப் மசாலா ஷரியத்துடைய ஐனியத்து, ஷரியத்துடைய அஸ்லியத், ஷரியத்துடைய அந்த ரூஹ் எது மாஷாஅல்லாஹ். ஒரு மனுஷன் என்ன ஷரியத்தை முஹம்மதியாவை கொண்டு நஜாஹ் ஃபலாஹ் அடைய வேண்டுமே ஆனால் அதுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமான் மாஷாஅல்லாஹ் ஃபர்து ஐன் மாஷாஅல்லாஹ். கலிமாவுடைய ஈமானுக்கு மாஷாஅல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வலம் மஹப்பத் ஷரீஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஹுக்கும் செய்றாங்களோ அவ்வாறு மஹப்பத் செய்வது ஃபர்து ஐன் மாஷாஅல்லாஹ். அந்த மஹப்பத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் நமக்கு ஜாரியாக வேண்டுமானால் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாத் குதுசியா நுஃபூஸ் ஆலியா உடைய மவத்தத் ஷரீஃப் நமக்கு மாஷாஅல்லாஹ் என்ன ஃபர்து ஐன் என்பதை புரைதா ரலியல்லாஹு அன்ஹு உடைய வாழ்க்கை மூலமா நமக்கு வல்லலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வலம் நாயகோமான் தெளிவாக ரசூலுல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் தெளிவா புரிய உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க மாஷாஅல்லாஹ். நெல்லிக்கனியை உள்ளங்கையில வச்சு பார்த்தா எவ்வளவு கிளியரா நம்ம காண முடியுமோ அதை விட நமக்கு ரொம்ப தெளிவாக நாயகம் நம்முடைய ஆரிய ரட்சகர் சர்வலோகத்து அதிபதியாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நூறு முத்லகாகிய வஜூத் ரஹ்மத்தாகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் மாஷாஅல்லாஹ் நமக்கு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கலிமாவுடைய ஈமான் எவ்வாறு நாம் ஹாசிலாக்கிக் கொள்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தையிபாட ஈமான் நமக்கு எவ்வாறு ஜாரியாகும், நமக்கு எவ்வாறு ஹாசிலாகும் என்பதை தெளிவாக நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயார் லிசானுல் ஹக்கல் கரீமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் செய்றாங்க. மாஷாஅல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமானை பரிபூர்ணமாக பெற்று கலிமாவுடைய ஈமானில் கமாலியத்தையும் முக்கம்பலியத்தையும் அடைந்து கொண்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முகர்ரபான முஹ்லஸீன்களுடைய அந்த ஜமாத்தில் மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நாயகத்தை எப்படி நேசிக்கணுமோ அப்படி மாஷாஅல்லாஹ் அது மாதிரி ரசூலுல்லாஹி அஹ்லுல் பைத் அத்ஹார் மவதத் ஷரீஃப்ல எவ்வாறு நான் கட்டளை இட்டார்களோ அது அப்படியே அமல் செய்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முகர்ரபான இபாதுகளான முஹ்லஸீன்கள், முஹ்லிஸ் அல்ல முஹ்லஸீன்களுடைய ஜமாத்துல ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால்
ஆலுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஜா மொய்னுத்தீன் சிஸ்தியுடைய நூரைனி ஷரீஃபைனான நம்முடைய அபுல் கரீம் தூரா ரலியல்லாஹு தஆலா வஃபாத அலைனா பரக்காத் மின்ஹுமா பரக்காத் ஆலால் கொண்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் ஷாமிலாக்கி தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீன் அல்லாஹ் ஃபضله ورسوله لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني مثل زين العابدين علي وابن الباقر خير ولي والإمام صادق الحفظ وعلي ذي أولى اليقين ربي فانفعنا ببركتهم وأذن الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومؤافاتهم من الفتن. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.